முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமோத்திராக்கு தீவுக்கும் மறுநாள் நெயாப்பொலி நகருக்கும் நேராகச் சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்குச் சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்திரா நகரை சேர்ந்த பெண் ஒருவரை நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனம் 26 மற்றும் அதிகாரம் 16 இறைவசனம் 4. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப்போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்வோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, மீண்டும் ஒரு முறையாக நாங்கள் இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை நான் சந்தோஷமாக கருதுகின்றேன். இன்றைய நாள் மே மாதம் 6ஆம் தேதி இறை அன்னைக்கு மரியாளுடைய வேண்டுதல் மாதமாகவும் அவரோடு கூட பயணிக்கும் காலமாகவும் அமைகின்றது. இன்றைய நாளில் புனித டொமினிக் சாவியோ அவருடைய நினைவு நாளாகவும் அமைகின்றது. இன்றைய காலகட்டங்களில் இப்போ மே மாதம் 6ஆம் திகதிக்கு வந்த பிறகு, பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்துக்கு பிறகாக நாங்கள் வாசிக்கப்படுகின்ற வாசகங்கள் அனைத்தும் கூடுதலாக துணை ஆளர் ஒருவரை அனுப்பப் போவதாக, பரிசுத்த ஆவியானவரை பற்றி கூடுதலாக சொல்லப்படும் வார்த்தைகளை தான் நாங்கள் காணலாம். ஏனென்றால் தூய ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாள் மிக மிக அண்மையில் உள்ளபடியால். ஆகவே இன்றைய வாசகங்களோடு இந்த துணை ஆளரை பற்றியான கருத்தை இன்றைய நாளில் பார்க்கலாம். இன்றைய வாசகம், அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணை ஆளர் வருவார் என்ற ஒரு வார்த்தையை, என்ற ஒரு கடவுள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை இன்றைய நாளில் காட்டுகின்றார். ஆகவே இந்த வார்த்தையினூடாக இயேசு அழகாக சொல்கின்றார், இந்த தூய ஆவியானவனுடைய குண இயல்புகள் என்ன என்பது. இதைத்தான் நாங்களும் வாழ்வாக்க முயற்சி செய்ய வேண்டும். துணையாளர் நாங்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கின்றோம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய குண இயல்புகள் எவ்வாறு இருக்கும்? அவரிடம் இருப்பதை விட என்னிடம் இருக்கும் பொழுதுதான் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் என்னில் இருக்கிறார். அது முதலாவது குண இயல்பு தான் உண்மையை வெளிப்படுத்துகின்றவர். உண்மையை உண்மையாகவே கதைப்பவர், பொய் கதைப்பவர் அல்ல. வார்த்தை ஆம் என்றால் ஆமேன், இல்லாட்டி இல்லை. இதற்கு அப்பால் கூடுதலாக பிதற்றல் இருந்தால் அது தூய ஆணியால் சாத்தானுடைய வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கு
இங்கு இயேசுவினுடைய வார்த்தை முதலாவதாக சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகின்றேன். பரிசுத்த ஆவியானவருடைய குண இயல்புதான் உண்மையை வெளிப்படுத்துகின்றவர். இரண்டாவது, இயேசுவுக்கு சான்று பகின்ற மகனாக மகளாக வாழ வேண்டும். இரண்டு குண இயல்புகள். ஒருவன் உண்மையை வெளிப்படுத்துகின்றவனாக இருக்கும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இரண்டாவதாக ஜேசு மெஸ்ஸியா என்பவரை நாங்கள் சான்று பகரும் பொழுது அந்த இடத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள் இருக்கிறது. ஆகவே இந்த வல்லமைகள் நிறைந்தவர்களாக நாங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை கேட்டு மன்றாடுவோம்.